பிரச்சனை என்றால் என்ன? அனைவரும் படிக்க வேண்டிய கட்டாய பதிவு. அமெரிக்க கப்பற்படையில் மிகப்பெரிய பதவி வகித்து ஓய்வு பெற்ற ஒருவர் நான் கற்ற பாடம் என்ற தலைப்பில் அவர் வாழ்க்கையில் கற்ற பாடத்தை பற்றி எழுதியுள்ளார். அவர் கப்பற்படையில் சிறிய பதவியில் இருந்த காலம் அது. நடுக்கடலில் இருந்த கப்பலில் ஏதோ சிரமமான வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வேலை பளு அதிகம் இருந்த ஒரு நாள் வேறு சில கூடுதல் பணியும் அவர் தலையில் விழ அவருக்கு கோபம் தாழவில்லை. நேராக தன் உயர் அதிகாரியான கப்பலின் கேப்டனிடம் சென்று கோபத்தில் கத்தியிருக்கிறார். முதலிலேயே என் பணிக்கு உதவியாளரை தரவில்லை, இப்பொழுது கூடுதல் வேலை வேறு தருகிறீர்கள். எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை தருகிறீர்களே, என்னால் எப்படி வேலை பார்க்க முடியும் என்கிற ரீதியில் சுமார் 1/4 மணி நேரம் விடாமல் பொரிந்து தள்ளியிருக்கிறார். அவர் பேசியதில் பிரச்சனை என்ற சொல் பலமுறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட கப்பலின் வயதான கேப்டன் அமைதியாக சொன்னாராம், நீ பேசும்போது பிரச்சனை என்ற வார்த்தை அதிகம் பயன்படுத்தினாய். பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? உனக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாய் இருக்கிறாய். அது குணமாக வருடக்கணக்காகும் என்றால் அது பிரச்சனை. உன் வீடு எரிந்து போய் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழந்து நீ நடுத்தருவில் நின்றால் அது பிரச்சனை. ஆண்டாண்டு காலம் முயன்றால் மட்டுமே சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற வகையில் வருவது மட்டுமே பிரச்சனை. இது போன்ற பிரச்சனைகள் மனிதனின் வாழ்க்கையில் ஓரிரண்டு வரலாம், வராமலும் இருக்கலாம். மற்றபடி நீ பிரச்சனை என்கின்ற பெயரில் சொல்கின்ற எல்லாமே அசௌகரியங்கள். இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும். அந்தந்த சமயத்தில் இவை பெரிதாக தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ இவை சமாளிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடியவை. பின்னாளில் யோசித்து பார்த்தால் அவை அற்ப விஷயங்களாகவே தோன்றும். இப்போது ஆச்சரியப்படும் முனைக்கு 6 மாதம் கழித்து நினைத்து பார்க்கையில் இது அவ்வளவு பெரிய விஷயமாய் தோன்றாது. நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நமது வாழ்க்கையில் முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும். இதற்கெல்லாம் பிரச்சனை என்ற பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று மிகவும் அமைதியாக அறிவுரை கூறியிருக்கிறார். அவர் சொன்னது மிக பெரிய பாடமாக எனக்கு இருந்தது. அன்றிலிருந்து நான் எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லை அப்போதைய அசௌகரியமா என்று என்னையே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். நம் வாழ்க்கையில் அசௌகரியங்களைத்தான் அதிகம் சந்திக்கிறோம் என்றும் உண்மையில் அவை அவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல என்றும் புரிய ஆரம்பித்தது. கோபம், வருத்தம் எல்லாம் குறைய ஆரம்பித்து பொறுமையும் அமைதியும் என்னில் பெருக ஆரம்பித்தது என்று அனுபவபூர்வமாக சொல்லியிருந்தார். நாமும் நிதானமாக யோசிப்போம். நமது பிரச்சனை உண்மையில் பிரச்சனைதானா இல்லை தற்போதைய அசௌகரியமா என்று சிந்தித்து செயல்படுங்கள்.